அசையாதீங்க அசையாதீங்க. அவனே பிச்சு எடுத்திருக்கிறான். நீங்க வேற அசைஞ்சீங்கன்னா ரொட்டி துண்டு மாதிரி சதை தனித்தனியா வந்துரும். என்ன அநியாயமையா? பாவி பைய சொந்த மாமேன கூட பார்க்காம இந்த கேதி பண்ணி வச்சிருக்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க. இவரும் மருமகன் நினைக்கல, அவரும் மாமன் நினைக்கல. 2 பேரும் சேர்ந்து விளையாண்டு இருக்காங்க. இவன் அடிச்சானே, அவன் உடம்புல இத்தனை கோடு விழுந்துச்சா ஐயா? அவருக்கு அடிக்க தெரியல. என்ன செல்லமா மொல்லமா அடிச்சாரு. பாத்தீங்களா, ஒத்துக்கிறாரு. அவன் என்னடா வரி குதிரை மாதிரி பண்ணி வச்சிருக்கானே புலிப்பைய. அவன் கைய அடுப்புல வைக்கும். அது வரைக்கும் அவன் சும்மா இருந்தா தானே. அம்மா சவுக்கு மின்னல் மாதிரி பறக்கல, அடி ஒண்ணு கிட்டி மாதிரி விடல. அவனை பழி வாங்குறேன். இதுக்கு மேல தாடாது, சும்மா இருங்க. தம்பி மஞ்சப்பத்து போடணும் பாப்பா. வேண்டாம், மஞ்சப்பத்து மாசக்கணக்காகும். டிஞ்சர் அள்ளி கொட்டுங்க. அது எரியுமையா? எரிஞ்சாதான் அடங்கும். மலையப்பா ஐயா நீ போய் தொலையா. உன் சத்தத்தை கேட்டா வர போறேன். யாரு? சவுக்கால் அடிக்கிறவனா? ஐயோ, என் உடம்புல தோது இல்லம்மா. டிஃபன் 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 டிஃபன். உட்கார். யாருங்க டிஃபன் கொண்டா? கோழி கூவல, அதுக்குள்ள உங்க கூவல. பையா இத பத்தி எல்லாம் கவலைப்படாத. அவன் டிஃபன் கொடுக்க மாட்டான். வாமா அம்மா நாம போவோம். இரு இரு, அவன் கொடுக்க மாட்டானா டிஃபன் இங்க வராதான்னு பாக்குறேன். ஏய் என்ன சொன்ன? என்னயா என்ன என்னயா சொன்ன? கோழி கூவுதா? இப்ப முட்டை கூ பாரு. இப்ப பாரு. ஏய் எத்தனை நாளா இந்த அக்கறை வேலை செய்யற இடத்துல ஆவல் விளையாட்டுல? ஏய் எப்படி இருக்கு? குஞ்சு கூவ சொல்லட்டுமா? ஒழுங்கா டிஃபன் சேரும்ல? சீக்கிரம் முடியாத. சீக்கிரம். ஏய் இன்னுமா கொண்டாடல? இவ்வளவுதானா? 4 முட்டை தோசை போடு சீக்கிரம். அதை ஏன் கேட்கிறேன்? தம்பி கையில சவுக்க எடுத்தது பளீர் பளீர்னு பாஞ்சது பாரு. வீடு பூரா ஐயோ அம்மா அப்பா இதே சத்தம் தான். என்னடா சிரிப்பு கிண்டல்? என்ன கொழுப்பா? வாங்கின உரம் மறந்து போச்சு. உரம் மறந்து போச்சு. ஏண்டா நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆஹா. இவங்க ரெண்டு பேர் முகத்திலையும் நிரந்தரமா சிரிப்பு உண்டு பண்ணிருக்கு. அதுக்காக எங்க அம்மா நிரந்தரமா கண்ணீர் விடணுங்கிறியா? ஆள் மாறாட்டம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்கிறது எங்க அம்மா பார்க்க வேணாம்? நான் சொல்றத கேளு. நீ உடனே போய் நீயே நேரடியா இந்த ராமுங்கிற ஆளை எப்படியாவது அந்த பொறுப்பு ஒண்ணு சேர்ந்து. பொறுப்பு இல்லாம அவன் ஓடனா நல்ல வாழு, நல்ல ஆளு. சொன்ன கேளு. இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா? ஐயோ, போலீஸ் வேண்டாம். வேற யாரையாவது அனுப்பி தேட சொல்ல முடியுமா? வேற யாரையும் நம்ப கூடாது. அப்ப நான் உன்னைத்தான் நம்பணும். நீ தான் போய் கண்டுபிடிக்கணும். ஐயோ, என்னடா இது பெரிய குண்டை தூக்கி தலையில போடுற? ஏய், நீ ராமனை கண்டுபிடிச்சு கொண்டாடல, நான் இங்கே யாருக்கும் சொல்லிக்காம ஓடி போயிடுவான். சார் தான் ராமர் சீதையை தேடத்துக்கு அனுமார் அனுப்பிச்சாரு. நீ என்ன அனுப்புற? ராமனை தேட. அவர் தலகாணி கனையாடி கொடுத்தாரு. நீ என்ன கொடுக்குற? இப்போ உனக்கு உதவான் கொடுக்க போறேன். நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். கொடு, விடு. வாங்க வாங்க. ஆஹா, பிரசாதம் பிரசாதம். பிரமாதம் பிரமாதம். நானும் உங்களோட சேர்ந்து மிதிக்கவா உதிக்கவா? உங்களுக்கு வராது, இது பொம்பளை ஆட்டம். பரவாயில்ல, நான் ஆடாத ஆட்டமா? அதெல்லாம் ஒரு காலம். சரி சரி, கைத்த கொண்டாங்க. ஐயோ, ரஞ்சிதா, கைத்த பையில குடிச்சு கையில கூட சொன்ன என்னை சேர்த்து கத்துறிய சுத்துறிய. ஐயோ, ரெண்டு பேரும் விடியா, அப்பா வந்துட்டாங்க. அவன் கடக்கா விடு போலவன். அச்சி கிழவன். ஐயோ விடியா, அப்பா பார்த்தாருன்னா. பார்த்தா நீ அப்படியே பிடிச்சா அப்பா அப்பான்னு கோச்சு ஓட்டுற, பூச்சி காட்டுற. நான் யார் தெரியுமில்ல? ஜமீன்தார் ராமுடைய ஸ்டேட் லாட்டரி. ஐயோ, செக்ரட்டரி. என்ன ஜமீன்தார் செக்ரட்டரியா? பின்ன வாட்? நான் நினைச்சேன்னா உங்க அப்பன் கோட்டையா கிழிப்பேன், சீட்டையா கிழிப்பேன். யோ நிறுத்தியா, கஜேந்திரன் மேனேஜர் எங்க அப்பன் உன் சீட்டையும் உன் ஜமீன்தார் சீட்டையும் சேர்த்து கிழிப்பார். அது அந்த காலம். இப்ப மூச்சு விட்டா கதவு பிஞ்சுக்கும், முதுகு பிஞ்சுக்கும். ரஞ்சிதா, ரஞ்சி. ஐயோ அப்பா, புறையிட்டு வரா உங்க அப்பன். சேர்ந்து ஒழிச்சுக்கையா. இங்க ஒழிச்சு, இங்க ஒழிச்சு. இங்க வாயா. யோ யோ, இந்த போயா. இங்க யோ யோ, இந்த வாயா. இங்க வா. சீக்கிரம் இங்க வந்து தெரியாது. இப்படி போயா சாமியா. ரஞ்சி, 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 ரஞ்சி. என்னப்பா? ஒரு கதையை கேட்டியா? தோல் உறிஞ்சு போச்சு. ஐயோ, எங்கப்பா? எனக்கா நான் சொன்னேன்? கடவுள் புண்ணியம் ஏன் முதுகு தோலை தப்புச்சுது. அவன் தான் பழைய பயலா பார்க்கிறான், எம பயலா இருக்கிறான். யாரப்பா? எம்மா அந்த ராம பைய இருக்கிறானே, அவன் மாமன் அடிச்சிருக்கிறான் பாரு. மாசக்கணக்கு அடிப்பான் போல இருக்கு. ஐயோ, உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையாப்பா? எனக்கு முதுகுல தோல் இல்லைன்னு விட்டுட்டானே என்னமோ தெரியல.
அவர் சொன்னது நிஜம்தான். அதுக்குள்ள எந்த பையன் வந்து சொன்னா உனக்கு? வந்துப்பா ஆ. வந்து இது என்ன முதல்ல மாதிரி மூச்சு விடுற? என்ன தேடுற? இல்லப்பா ஆ. சாமி வந்து சொல்லிச்சப்பா. சாமியா? ஆமாப்பா. கிணவுலையா? ஆமாப்பா. படுத்து தூங்கும் போதா? ஆமாப்பா. பகற்கனவா? ஆமாப்பா. பகல்லையே கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறியா? ஆமாப்பா. ஆஹா. இல்லப்பா. என்னாச்சு? நேராவே வந்து சொல்லுச்சு. ஆ? கடவுள் நேரா வந்து சொல்லிச்சுதா? ஆமாப்பா. என்ன துரோகம் இது? 25 வருஷமா இதை விடு. 25 வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு பாரு. என்கிட்ட கனவுல கூட வந்து சொல்லாத அந்த சாமி 9ஆம் நம்பர் எதுன்னு தெரிஞ்சு வந்து உன்கிட்ட சொல்லி இருக்குது இல்ல? துரோகம், துரோகம், பச்சை துரோகம். கடவுளே, ஆண்டவனே, அப்பனே, இது உனக்கு நியாயமா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணுனேன்? 25 வருஷமா நான் பூஜை பண்ணி இருக்கிறேனே, இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிற நேரத்துல வந்து சொல்லாம என் மகளிடத்துல வந்து சொல்லி இருக்கிறியே, உன்னுடைய தயவை தார. ஆண்டவனே, ஆண்டவனே, இங்கேயா இருக்கிறீங்க? சவுக்கடி நடக்கிற இடத்துல உங்களை தேடுறாங்களே. பகவான் எங்க இருந்து வருதோ? மலையிலிருந்து வருகிறேன். நீலகிரி மலையில இருந்தா இருக்கலாம், கோட்டுல இருந்து தெரியுது. இப்ப டிக்கெட்டு கிடைக்கிறது இல்லையே, எப்படி வந்தீங்க? திருட்டுறையிலிருந்து. அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சேன். பகவான் எப்படி வேணாலும் வரலாம். ஏம்மா, இவருதான் தினசரி வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போறாரா? தாத்தா சீ பக்தா, உன் பக்திக்கு மெச்சி. என் பக்திக்கு மெச்சி தினசரி என் மகளுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு போறீங்களா சுவாமி? ஆமா மகனே. சுப்பன் அப்பன் செய்த புண்ணியம் மகளுக்கு பலன். இதுவே கர்மம் தர்மம். அப்படியான எனக்கு விமோச்சனமே கிடையாதா? ஏன் இல்லை, உன் மகளை எனக்கு பணம் மனம் செய்தவை புண்ணியம் போதும். சுவாமி, ஏன் ஆரம்பத்துல இருந்து சுவாமி மோதிக்குது முட்டிக்குது, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது? ஏன் உளறீங்க எப்படி? இல்லை, இதுதான் என் முதல் சஷ்டிய பிரத்யட்சமாக. சஷ்டிய பூர்த்தியா முகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏன் சுவாமி சிரிக்க மாட்டீங்களா? அதிகமா யாருக்கும் அனுக்கிரகம் பண்ணிட்டீங்களா? ஐயோ, வேணாம், சிரிக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும் போல இருக்கே. ஆஹா, சுவாமிகள் எப்ப வந்தது? இப்போ இது ஒண்ணுதான் சுத்தமா வந்து சேர்ந்தது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோமே. இப்ப எதை பேசுவோம்? நம்ம 2 பேரும் பேசிக்குவோம். மவனே, என்ன பார்க்கிறாய்? இல்ல, சுவாமிகளுக்கு என்ன கொடுத்தா தகும்னு யோசனை பண்ணி பாக்குறேன். மவனே, பக்த நீ பார்த்து எது கொடுத்தாலும் போதும். ஸ்கிப்பிங் போதும். ஓஹோ, ஏம்மா கொசந்த, இதுல இருந்துதான் ஆரம்பமா உங்க விளையாட்டு? ஆமா மவனே. அடி செருப்பால கழுத, ஆரம்பத்துல இருந்து மவனே ஏடா உயிரை வாங்குற? நான் உனக்கு பிள்ளையா? நீ எனக்கு அப்பனா? இவனை நிச்சயமாக்கிடுவான் போல இருக்க. எங்கடா கீழே ஒரு அந்த கையா இருக்கடா. எங்கடா கீழே? ஏன் பூஜை நடக்க போதா? இல்ல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உனப்பயமான இது மேளத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தேவி, சுவாமி, என் அருகில் வா. என்ன பிணக்கமா? நான் வருகிறேன். நானும் நீயும் சேர்ந்து உங்க அப்பனுக்கு காட்சி கொடுப்போமா? ஓஹோ, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மேடத்துடன் வந்திருக்கிறாயா? வந்தண்டா மடப்பயமாவன, வந்தண்டா. அந்த பக்கம். என்ன மேடம் என் தலையில விடுகிறது? இல்லடா, இது தாளம். இப்ப கொடுக்கிறது. நெல்லு